இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பார்ட்னர்ஷிப்பில் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா இந்த இந்தியன் என்ன ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும் அண்டர் செக்ஷன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 படி என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் there is no partnership deed or when there is no express statement in the partnership deed, then the following provision of the act will be applied. அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைனாலும் சரி, இல்லாட்டி there is no express statement இந்த பார்ட்னர்ஷிப் டீட் படி கரெக்டான எக்ஸ்பிரஷன் இல்லை, ஸ்டேட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆயிரும். ஒன்று வந்து ரெமுனரேஷன் டு பார்ட்னர்ஸ். நோ salary ரெமுனரேஷன் இஸ் allowed to எனி பார்ட்னர். செக்ஷன் 13A படி எந்த பார்ட்னருக்கும் சேலரியோ ரெமுனரேஷனோ கொடுக்க முடியாது, ஏன்னா பார்ட்னர்ஷிப் இல்லாதனால. ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதே மாதிரி தான். ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்டு பை பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. அதாவது பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, இல்லாட்டி கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் இல்லை பார்ட்னர்ஷிப் டீட்லன்னு சொன்னால் ப்ராஃபிட் அண்ட் ஷேரிங் வந்து ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணும். செக்ஷன் 13B படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் அலவுட் ஆன் கேபிட்டல் where a partner is entitled to interest on capital contributed as a partnership deed. Such interest on capital will be payable only out of the profits. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து கிடையாது, ஏன்னா பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, தெர் இஸ் நோ கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் அவங்க போட்டிருக்க கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேறு பார்ட்னர் இஸ் என்டைல்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் as per partnership act, such a interest on capital will be payable only out of the profits. அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் டீடில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது எதுலேருந்து கொடுக்கணும், such interest on capital will be payable only out of the profitsலேருந்து தான் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இங்கே பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா அவங்களுக்கு கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை பார்ட்னர்ஸ் டு தி firm. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலவுட் அட் தி ரேட் ஆஃப் 6% per annum. அதாவது லோனு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பார்ட்னர்ஸ் லோன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளோ 6% இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. செக்ஷன் 13D. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் தி டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அவங்க டிராயிங்ஸ் எடுத்துகிட்டு போகிற டிராயிங்ஸ்க்கு என்ன செய்யக்கூடாது, இன்ட்ரெஸ்ட்டு சார்ஜ் பண்ண முடியாது. இதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொவிஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். A, B, C and D ஆர் பார்ட்னர்ஸ் இன் firm. தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். ஹவ் வில் யூ டீல் வித் தி ஃபாலோயிங். 4 பேர் பார்ட்னராக இருக்காங்க, பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை. அப்போ என்ன செய்கிறது? ஏ ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல். ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 12% per annum. இவர் வந்து அதிகமான கேபிட்டல் ஏ போட்டிருக்காரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 12% கேட்குறார், ஆனால் இது கொடுக்க முடியாது. ஆன்சர் பாருங்கள். சின்ஸ் தெர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 will apply. அதனால் நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் பேபிள் டு எனி பார்ட்னர். தேர்ஃபோர் ஏ இஸ் நாட் என்டைல்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். பார்ட்னர்ஷிப் டீலில் இந்த செக்ஷன் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டிருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 13C படி என்ன பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் அலோவ் பண்ணுவேன். அடுத்து 2 வந்து பி ஹாஸ் வித்ட்ரான் ₹1000 per month. அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பி டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 10% per annum to the firm, but B does not agree. அதாவது ஏ வித்ட்ரா பண்ணி இருக்காரு, அவருக்கு வித்ட்ரா பண்ணதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்ய முடியாது, நம்ம செக்ஷன் படி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை பார்ட்னர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலவுட் அட் தி ரேட் ஆஃப் 6% per annum. இது லோனுக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஒரு செக்ஷன் இருக்கு பாருங்கள். நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு ஆன் தி டிராயிங்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அதனால் 2வது பாயிண்ட் என்ன செய்யணும்னா, no interest is chargeable on drawings made by the partner. Therefore B need not to pay interest on drawings. அதனால் பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை, அதனால் அவர் டிராயிங்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ண தேவையில்லை. 3வது பாயிண்ட் பாருங்கள். லோன் அட்வான்ஸ்டு பை C to the firm ₹10,000. He demands interest on loan at 9% per annum. A and B does not agree with this. லோன் வந்து C கொடுத்துருக்காரு ஃபேமுக்கு, பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு 10,000. அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு டிமாண்ட் பண்ணுறார் 9% கொடுக்க முடியாது. பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக்ஷன் 13D. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் டு பி அலவுட் அட் தி ரேட் ஆஃப் 6% per annum. 6% தான் கொடுக்க முடியும். அப்போ அடுத்த ஆன்சர் பாருங்கள். 3வதுல இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் பேயபிள் அட் 6% per annum. தேர்ஃபோர் சி இஸ் டு கெட் இன்ட்ரெஸ்ட் 6% per annum. அதனால் 6% இன்ட்ரெஸ்ட் மட்டும் அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த லோன் கொடுத்ததுக்கு. அடுத்த டி பாருங்க. 4th வந்து டி டிமாண்ட் சேலரி அட் தி ரேட் ஆஃப் 5% per annum as he spends full time for the business. B and C do not agree with this. டி வந்து ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, 5,000 per month சேலரி கேட்குறாரு, ஆனால் சேலரியாக கொடுக்க முடியாது. செக்ஷன் பாருங்கள். நோ remuneration to partner. No salary or remuneration is allowed to any partners. செக்ஷன் 13A படி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லைன்னா. அதனால் 4th பாருங்கள். 4th ஆன்சர் பாருங்கள். நோ ரெமுனரேஷன் பேயபிள் டு எனி பார்ட்னர். ஹென்ஸ் டி இஸ் நாட் என்டைட்டில்டு. அதனால் டிக்கு சேலரி கொடுக்க முடியாது.
அடுத்த ஏ டிமாண்ட்ஸ் ஏ ப்ராஃபிட் டு ஷேர்ட் இன் திஸ் கேபிட்டல் ரேஷியோ. ஏ டிமாண்ட் பண்ணுறாரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேபிட்டல் ரேஷியோ இப்படி எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணணும்னு சொல்கிறாரு. பி, சி அண்ட் டி டூ நாட் அக்ரி. அவங்க 3 பேர் அக்ரி ஆகலை. அதனால் என்ன செய்யணும், இந்த அக்ரிமெண்ட் படி பாருங்கள். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் ஆர் டு பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஈக்குவலி. செக்ஷன் 13B படி ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால் கடைசி பாயிண்ட்டு ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி தான் ப்ராஃபிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். முதல்ல இந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகணும்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் தி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லைன்னா இந்த அப்ளிகபிள் ஆகும் இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி 1932. இந்த இது 5 பாயிண்ட் தெரிஞ்சிங்கன்னா இந்த இல்லஸ்ட்ரேஷன் 1 ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? திரும்ப பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.